உங்களோட வெப்சைட்டோட டேஷ்போர்டில் நீங்கள் கூகுள் சைட் கிட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா AdSenseல உங்களுக்கு எவ்வளோ earnings வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் 28 டேஸில் எனக்கு $42 கிடச்சிருக்குது. இது வந்து என்னோட வெப்சைட்டோட AdSense earnings மட்டும்தான். இதே மாதிரி உங்களுக்கு earnings வரணும்னா நீங்கள் மெயினாக உங்களோட வெப்சைட்டோட டிராஃபிக்கில் நீங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களோட மெயினாக உங்களோட இன்பவுண்ட் லிங்க் அண்ட் அவுட்பவுண்ட் லிங்க்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேர் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் டிராஃபிக் ஜெனரேட் பண்ணுற ட்ரை பண்ணாலும் இது சரியா இல்லைனா, இந்த இன்பவுண்ட் லிங்க் அண்ட் அவுட்பவுண்ட் லிங்க் சரியா இல்லைனா உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நான் உங்களுக்கு மெயினாக யூனிக்கான பாயிண்ட்ஸாக கரெக்டாக நீங்கள் இன்டர்னல் லிங்க்ஸ் அண்ட் அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் பார்த்து உங்களோட வெப்சைட்டோட வெப்சைட் டிராஃபிக்கை நீங்கள் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்க. வாங்க உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே நானே சொந்தமாக தயாரித்த விஷயங்கள் கிடையாது. கூகுள் டாக்குமெண்டேஷன்லேருந்து லிங்க்ஸ் எப்படி நீங்கள் கரெக்டாக ஒரு க்ராலபிள் பண்ணுற அளவுக்கு லிங்க் இருக்கணும். ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கூகுள் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களோட போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். இது வந்து நான் எதுவும் சொந்தமாக க்ரியேட் பண்ணது கிடையாது. இது கூகுள் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஒரு போஸ்ட்டுக்கு லிங்க்ஸ் கட்டாமல் இருக்கணும். ஒரு போஸ்ட்டில் லிங்க் இல்லைன்னா அந்த போஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதே வேஸ்ட்டு. கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸில் போஸ்ட்டில் லிங்க் போடுறீங்கன்னா அந்த லிங்க்கை யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க எந்த தடையும் இல்லாமல் அந்த லிங்க் எதுக்கு கிளிக் பண்றாங்களோ அந்த லிங்க் போய் அவங்க கரெக்டா போய் சேரணும். அதுதான் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால நீங்க போடுற லிங்க் வந்து அந்த URL எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி நீங்க போடணும். அண்ட் WordPress யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கோடிங்ஸ்லாம் பண்ணவே தேவையில்லை. இந்த AHREF அப்படிங்கிற இந்த கோடிங்ஸ்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. நீங்க WordPress யூஸ் பண்றீங்கன்னா மேக் அ டைப் ஸ்பெசிமன் புக் அப்படிங்கிற இடத்துல நான் லிங்க் போட போறேன்னா அந்த வேர்ட்ஸ் அந்த ஃப்ரேஸை ஹைலைட் பண்ணி இந்த லிங்க் தான் நான் போட போறேன்னா அதை நான் அப்படியே காப்பி பண்ணி போடுவேன். டைப் பண்ணாதீங்க. டைப் பண்ணீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்துடும். இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் அமுத்திடலாம். இந்த மாதிரி நீங்கள் லிங்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வராது. என்னோட வெப்சைட் வந்து ywbanu.com. நான் இங்கே போட்ட வெப்சைட்டோட லிங்க் வந்து lipsum.com. ஸோ நான் இப்போ போட்டது வந்து அவுட்பவுண்ட் லிங்க், அதாவது என்னோட வெப்சைட்லேருந்து வெளியே போகிற ஒரு லிங்க். இது வந்து அவுட்பவுண்ட் லிங்க், அதாவது என்னோட வெப்சைட்லேருந்து வெளியே போகிறாங்கன்னா வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறாங்கன்னா இது வந்து அவுட்பவுண்ட் லிங்க். நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அவுட்பவுண்ட் லிங்க்கும் அந்த ஆர்டிக்கலில் இருக்கணும், இன்பவுண்ட் லிங்க்கும் இருக்கணும். இன்பவுண்ட் லிங்க்னா அவங்க வந்து உங்கள் வெப்சைட்லேருந்து ஒரு ஆர்டிக்கல்லேருந்து இன்னொரு ஆர்டிக்கல் போவாங்க. அதுக்கு பேர் இன்பவுண்ட் லிங்க். ஓகே, டம்மி டெக்ஸ்ட் அப்படிங்கிற டம்மி டெக்ஸ்ட் ஃபார் பிரிண்டிங் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் இன்பவுண்ட் லிங்க் கொடுக்க போகிறேன்னா இந்த ஆர்டிக்கல்லேருந்து என்னோட வெப்சைட்டில் உள்ள இன்னொரு ஆர்டிக்கலுக்கு நான் லிங்க் கொடுக்க போகிறேன்னா அது வந்து இன்பவுண்ட் லிங்க். ஸோ அது வந்து நான் ஜஸ்ட் டைட்டிலில் தேடினாலே என்னோட வெப்சைட்டில் உள்ள போஸ்ட் எல்லாமே எனக்கு இங்கே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிராஃபிக் அப்படிங்கிற நான் விஷயத்தை தேடினேன். என்னோட போஸ்ட்டில் டிராஃபிக் சம்மந்தப்பட்ட போஸ்ட் எல்லாத்தையும் எனக்கு இங்கே காட்டும். ஸோ நான் அப்படியே இதை சூஸ் பண்ணி எது நான் கரெக்டாக இது மேட்சிங்காக இருக்குதுன்னு நான் கரெக்டாக சூஸ் பண்ணி நான் போட்டுருவேன். ஸோ 10 hidden secrets of a high traffic அப்படின்னு எனக்கு ஏற்கனவே ஆர்டிக்கல் இருக்குது. அந்த போஸ்ட்டை நான் காப்பி பண்ணிடுவேன். அந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து இங்கே வந்துடும். ஸோ இது வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. இது வந்து இன்பவுண்ட் லிங்க். அண்ட் இது வந்து வேற வெப்சைட்டுக்கு போகிறாங்க. இது வந்து அவுட்பவுண்ட் லிங்க். நீங்கள் பிளாகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோடிங் யூஸ் பண்ணலாம். அண்ட் கோடிங்கில் வந்து கூகுள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கோடிங் தான். ஸோ அவங்க நாட் ரெக்கமெண்டட் இந்த மாதிரி ஒன் கிளிக் ஆன் கிளிக் அப்புறம் ரவுட்டர் கிளிக் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி லிங்க்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃப்ரேஸ். ஸோ நீங்கள் ஒரு கீவேர்ட்ஸை மட்டும் தான் ஹைலைட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டிகல்ஸில் லிங்க் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதலாம். அதில் வந்து நீங்கள் ஃபைபர் இந்த டயட் அப்படிங்கிறத கீவேர்ட்ஸாக செலக்ட் பண்ணி இந்த கீவேர்ட்ஸில் நீங்கள் லிங்க்கை போடலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் மெடிக்கல் நியூஸ் டுடே அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்கை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த ஃப்ரேஸை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட லிங்க்கை ஏற்கனவே நம்ம கொடுத்த மாதிரி இந்த லிங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் லிங்க்கை கொடுக்கலாம். நாட் ரெக்கமெண்டட் பேட் லிங்க்ஸ் எப்படின்னா டைட்டிலில் வந்து நீங்கள் லிங்க்கை கொடுக்கக்கூடாது. ஸோ டைட்டிலும் சரி மெயின் டைட்டிலும் சரி அண்ட் சப் ஹெட்டிங்ஸும் இந்த டைட்டில்ஸ்லேயும் நீங்கள் வந்து லிங்க்கை கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப தவறான விஷயம். உங்களோட பேராகிராஃபில் ஃப்ரேஸில் ஒரு ஃப்ரேஸை செலக்ட் பண்ணி ஒரு 4-5 ஃப்ரேஸ் அதுக்கு மேலே போகாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரேஸை செலக்ட் பண்ணி அது மெயினாக முக்கியமாக கீவேர்ட்ஸாக இருந்தால் நல்லது. நீங்கள் வந்து லிங்க் இன்பவுண்ட் லிங்க்கும் கொடுக்கலாம், அவுட்பவுண்ட் லிங்க்கும் கொடுக்கலாம். ஸோ வேறு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரீட் மோர்
அப்புறம் கிளிக் ஹியர், அப்புறம் வெப்சைட், ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப காமனான வேர்ட்ஸில் போய் நீங்கள் வந்து எந்த லிங்க்கும் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் லிங்க்ஸை போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் லிங்க்கே கொடுக்காததுக்கு தான் சமம். ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து உங்களோட ஆர்டிக்கல், உங்களோட வெப்சைட்டோட டிராஃபிக்கை எதையுமே பாதிக்காது, எதையுமே அதை இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதுலாம் வேஸ்ட்டு. ஸோ வெப்சைட் அப்படின்னு நீங்கள் தனியாக போட்டுட்டு அதுக்கு நீங்கள் ஒரு லிங்க் கொடுத்தீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு. ஆர்டிகல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அதுக்கு லிங்க் கொடுத்தீங்கன்னா கூகுள் ஆட்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அவங்களாட்டி புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால நீங்கள் இந்த மாதிரி லிங்க் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லாங் லைனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் லிங்க் கொடுக்கணுங்கிறதுக்காக ஓகே எனக்கு எது கீவேர்ட்ஸ்னு செலக்ட் பண்ணதில்லை, நான் இதை அப்படியே ஃபுல்லாக கிளிக் பண்ணி நான் வந்து அப்படியே லிங்க் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. ஸோ இதே மாதிரி ஒரு லாங் லைனை நீங்கள் செலக்ட் பண்ணி லிங்க் கொடுக்கக்கூடாது. இந்த தவறையும் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, பெட்டர் எப்படி நீங்கள் பெட்டர் ஆக்கலாம்னா அதில் உள்ள மெயின் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் லிங்க் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனில் டைவர்ஸ் செட் ஆஃப் கட் பாக்டீரியா அப்படிங்கிற இந்த கீவேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் லிங்க் கொடுக்கலாம். ஸோ ஒரு லாங் லைனை செலக்ட் பண்ணாதீங்க. அந்த மெயின் லைனில் எது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கேட்ச் பண்ணி அதை நீங்கள் லிங்க் போடணும். அதில் நீங்கள் லிங்க் போட்டால் உங்களோட லிங்க்கை கூகுள் ஆட்டி ரெக்கனைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பேட் லிங்க்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பக்கத்துலேயே டைவர்ஸுக்கு ஒரு லிங்க்கு, ஒரு வெப்சைட் லிங்க், செட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெப்சைட் லிங்க், அப்புறம் கட் பாக்டீரியா அப்படிங்கிறதுக்கு ஒரு லிங்க் அப்படின்னு அடுத்தடுத்த வேர்ட்ஸுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்கறது ரொம்ப தவறு. ஸோ பக்கத்தில் உங்களோட லிங்க்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு பேராகிராஃப்க்கு ஒரு லிங்க் அந்த மாதிரி இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கூகுள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து நீங்க எக்ஸ்டர்னல் லிங்கா கொடுக்க போறீங்க. ஸ்டிமுலேட் த growth அப்படிங்கிற இந்த கீ ஃப்ரேஸை செலக்ட் பண்ணி நான் அந்த லோரெம் இப்சம் அப்படிங்கிற இந்த லிங்கை நான் கொடுக்க போறேன். ஆனா இந்த வெப்சைட்டை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, அதோட ரெப்யூட்டேஷன் எப்படி, அந்த வெப்சைட்டோட தரம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் நோ ஃபாலோ அப்படின்னு போட்டுட்டு கொடுத்தேன்னா அந்த வெப்சைட்டோட குவாலிட்டி என்னோட வெப்சைட்டை பாதிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நோ ஃபாலோ கொடுத்துருங்க. பட் நீங்கள் ஒரு குவாலிட்டியான வெப்சைட், விக்கிபீடியா யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் நோ ஃபாலோ போட தேவையில்லை. ஆனால் நீங்கள் ரிஃபர் பண்ணுற வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு விஷயம் அவ்வளவா தெரியலனா நீங்கள் நோ ஃபாலோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை போடுங்க. நான் இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாமே நான் சம்மரைஸ் பண்ணி என்னோட பிளாக் ஆர்டிகல்ஸில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோட பிளாக் ஆர்டிகல்ஸை எனக்கு டைமாக ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். எல்லா விஷயமும் நான் இதில் போட்டிருக்கேன். கோடிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு மற்ற பிளாகிங் பற்றி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.